இன்ஜின் பக்கத்துல போட்டுறாரா வெடிச்சிட போகுது. கேமரா தான் கடவுள், யூடியூப் தான் கோவில். கைஸ் ஒரு டீ பிரேக் போட்டிருக்கோம். ஆந்திராக்கு என்ட்ரி ஆயிட்டோம் கைஸ். ஜாலி மெண்டே வரல. ஒரு 4-5 வீடியோ எடுத்தாதான் கொஞ்சம் தெம்பு வரும்னு நினைக்கிறேன். பயாசுக்காக ஒட்டக பிரியாணி சாப்பிடலான்னு ஒரு சூப்பரான கடைக்கு வந்துருக்கோம். 4 மணி ஆகுது. என் ஃபேஸ் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு டயர்டாக இருக்குது. சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வீடியோ எடுத்து முடிச்சிட்டோம். பயங்கரமாக வந்திருக்கு வீடியோ. நான்லாம் சுத்தமாக தூங்கல, என்னன்னு தெரியல. கெட்ட கனவா வருது. வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் அது பிகைண்ட் தி சீன்ஸ் வந்து நான் அப்பப்போ கொஞ்சம் ஷூட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கப்புறம் ரொம்ப செம்ம ஸ்ட்ரகிளாக இருக்குது. பயாசுக்கு தலையில உச்சந்தலையில லைட் அடி போட்டுருச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் எஸ்டர்டே தூக்கமே இல்லை, செம்ம டயர்டு. எங்களை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்க, சன் கிஸ்னு இல்லது, சன் ஸ்லாப்டு. அடி அடின்னு அடிக்குது நம்மளே. அடி சரியான அடியா வந்ததுல நேற்று தான் பயங்கரமா இருக்குது. மாஸ்டர் யாரு கடை? நம்மள்தான் இப்ப அவரோட மைண்ட் வாய்ஸ் சுடு தண்ணி பிடிச்சி மூஞ்சல் ஊத்திடுவோம். சீக்கிரம் வெளியே போன. நம்ம ஜெகநாத் போட்ட டீ அவர் கையால போட்டு அருமையான டீ டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ண போறோம். ஹைதராபாத் டைமிங் லோடு நம்ம தான் உண்டாச்சு. ராம் 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 ராம். நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இப்போது போபாலில் இருந்து மத்திய பிரதேஷ். லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினில் வந்து போனோம். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா காரில் போகிறதுனால அது ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவமாக இருக்குது. மச்சான் ரெடியா கைஸ்? உள்ள நியூடாக கூட இருக்கலாம் பசங்க, அதனால் நாக் பண்ணிட்டு போவோம். விடலாமா? பயசாவர்களே, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம vlogல வரீங்க. என்ன நினைக்கிறீங்க? இது ஆல் இந்தியா ட்ரிப் எப்படி இருக்கு? இந்த வீடியோவாவது யூடியூப்ல போடுவீங்க. கண்டிப்பாக முன்னாடி 2 வீடியோ எடுத்தேன். ஒரு வீடியோ இன்னமும் யூடியூப்ல போடல கைஸ். இதையும் கண்டிப்பா போட மாட்டேன். இது நான் ஒரு வீடியோவா எடுத்துக்கிறேன். நண்பர்களே, இந்த வீடியோ ஃபயாஸ் மேலே சத்தியமாக போடுவேன். ஓகே, ஆட்டோ பாருங்க. இந்த ஊர்ல ஃபுல்லா எலக்ட்ரிக் ஆட்டோ தான். அது சூப்பரா இருக்குது கைஸ். குட்டியா போபால் சிட்டி இப்படி தான். ஒரு பொல்யூஷன், டஸ்ட்டு எதுவுமே இல்லைன்றியா? இல்லை, அதெல்லாம் இருக்கிற ஊருன்னு சொல்லுவாங்க. பிரியாணி தான் சாப்பிடும், அடம் பிடிக்காது. பிரியாணி தெரியும். அந்த ஃபயர்ஸ்க்கு கிடைக்க போகிறது தாலி தான், நார்த் இந்தியன் தாலி. நண்பர்களே, எல்லாரையும் சைட் அச்சுனா இருக்காது நண்பர்களே. சூப்பராக இருக்கு பாருங்க இந்த ஆட்டோ. பொழியுது கடாய் மில்க்கு. கண்டிப்பாக இது ஒன்று டேஸ்ட் பண்ண வேண்டியதான், அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே எல்லாமே பால் எல்லாமே திக்காக இருக்குது. எருமை மாட்டு பால் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கைஸ் ஜிலேபி யூஸ் பண்ணுறாங்க. பையா ஜிலேபியா? ஜிலேபி ஸ்பெஷல் மசால் தோசை 3 மைசூர் மசால் தோசை. உனக்கு தான் எப்போ சொல்லிட்டேன் மைசூர் மசால். வேற மல்காப்படி தோசை. கரெக்டா சொல்லுங்க. மல்காப்படி தோசை, 2 மசால் தோசை, और 2 ஸ்பெஷல் மசால். உருது
அப்படியா? ஆமாம் டொமேட்டோ ரைஸ் டொமேட்டோ ரைஸ் வேணும். இதான் டொமேட்டோ ரைஸா? டொமேட்டோ ரைஸ் 210 ரூபா போட்டுக்கிறாங்க. கோபால் நண்பர்களே, பக்காவான ஒரு நார்த் இந்தியன் டிஷ் இப்போ நாங்கள் சாப்பிட்னு இருக்கோம். அதெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் என்னன்னா எங்களுக்கு ஆர்டர் பண்ணதுக்கே தெரில. ஃபுல்லாக இதுவாகவே இருக்குது, இந்தியாவே இருக்குது. சாம்பார் சட்னி பார்க்கறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. மசால் தோசை பார்க்கவே அருமையாக இருக்குது. ஓ இல்லை மச்சான், ஸ்பெஷல்னால் நம்ம ஸ்பைசி போட்டுருக்கானடா. ஸ்பைசியா? இந்த பாரு, தஞ்சாவூர் பொம்மை மாதிரி தலையாடுறாரு ரோபோ. மாட்டினியா? எடுத்துட்டு மொத்தம் கொஞ்சம் கிரிஞ்சா தான் இருந்துச்சு. கொஞ்சம் ரொம்பவே கிரிஞ்சா தான். இதுவே கிடையாது, காஸ்ட்மே கிடையாது. Oh, there are pieces. We have went to collect fish. விரால் விரால். Varal, I think varal. In Tamil we say varal. Oh, What you see in West Bengal? sole. Shoal. Okay. It's a in our field. Okay. You can see there. It will go long way. போபாலிலிருந்து விடைபெறுகிறோம் நண்பர்களே. ஜாலியாக வெயிட் பண்ணே கார் ஓட்டுனுறான் நண்பர்களே. சாப்பிட்டியா வித்தா? போ சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? வெரி குட். ஜெகா மாமா எக்கட போத்தாவு? தமிழ்ல பேசு. அவன் தமிழே அங்கே பாடுற ஸ்ரீராம் மாதிரி. சரிப்பா, வெக்கமா வெக்கம் வந்துச்சா? சரி, டாட்டா டாட்டா. ஃபோன் காணும். ஆனால் விடு. என்ன பண்றது? எவ்வளவு 15,000 நான் வாங்கி கொடுத்துருவேன். அந்த போனுக்கு நீங்க 15,000 ரேட் கொடுக்க முடியும், ஆனா அதுக்கு கான்டாக்ட் கொடுக்க முடியுமா? ஏய் வந்து படுறா. கர்நாடகால பெங்களூர்ல சர்ப்ரைஸா இருக்கு. இங்க பாத்து எனக்கு சர்ப்ரைஸா இருக்கு. இவ்வளவு தூரம் வந்து என்னோட ஃபேவரட் டயர்டா இருக்கும் எல்லாம் நேற்று. அப்புறம் நான் காலைல 3 மணிக்கு டேரக்டாக அங்கே தான் சாப்பிட்டீங்க? இல்லை, நாக்பூர் போயிட்டு அங்கே தான் வாங்கில் வந்துருக்கீங்க. ஆய் சொல்கிறேங்க. கமான் கமான். நண்பர்களே, அங்கே பாருங்க, அந்த பக்கம் ஃபுல்லாக கோதுமை செடி. ஒரு அருமையான இடம், அருமையான சன்செட்டு. சன்னில் பாருங்கள் எங்கே பத்துனுக்கிறேன். பசங்க வந்து இங்கே பத்துனுக்கிறானுங்க. நான் வந்து ஒரு ஷெல்ஃபு கீழே அப்படியே பத்துனுக்கிறேன். டீப்பான வில்லேஜில் இருக்கும், ராஜஸ்தான் வில்லேஜ். பாருங்கள், இங்கே இப்படி தான் இருக்கும் வீடெல்லாம். ஸோ நைட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 o'clock 3 o'clock ஆகிடுச்சு சாப்பிட்டு படுக்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னா எருமை மாடு தான் யூஸ் பண்ணுறாங்க. எருமை மாடு, எருமை மாட்டு பால். அதனால தான் இங்கே எல்லாம் லஸ்ஸி அதெல்லாம் சூப்பராக இருக்கும். சிகத் ஃபாசில் மாதிரி இருக்கிற அவர் யார் தெரியுமா? சிகத் ஃபாசில்
Good morning, Fayaz. Good morning. Are you all right now? கிஸ் பண்ற மாதிரி போற அவ்வளோ கிட்ட. நேத்தெல்லாம் பேய் பிடிச்ச மாதிரி இருந்தாரு, இப்ப சாமியார் மாதிரி இருக்காரு. தெரியல சொல்லியா போய் இது தொப்பி போட்டுறையா புசு புசு கேமரா नसीब मांजर सुंबा बीट डिस्ट्रिक्ट ஓகே ஷாப் அவைலபிள் 24 hours 24 hours சாய் அவைலபிள் 24 hours 24 hours மொழி தெரியாத மக்கள் நம்மள அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க போது அது அந்த ஃபீல் இருக்கு. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டாங்க, சந்தோஷமாக இருந்துச்சு. ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்துருக்காங்க, லாங்குவேஜ் தெரியாமல் சில ஜிம் வீடியோஸ்லாம் அவங்க பார்த்துருக்காங்களாம்மா. சூப்பராக இருக்கும், லாங்குவேஜே தெரிஞ்சாலும் அடுத்து என்ன நடக்குன்ற அந்த த்ரில் ஃபீலோட நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம்லாம் சொன்னாங்க. ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு மட்டும் தான் பேசுகிறாருண்ணா, புரியல. டீ தானே அது, சரக்கு அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு கல்பாட்டு. 7 வருஷத்துல உனக்கு பொம்பளை புள்ள போறோம். அவனுக்கு கல்யாணமே ஆகலை இன்னும். 2025 + 7 = 2032 இது நடக்கும். சரி கால்குலேஷன் போடுறாரு. சரி அது பிறக்க சந்தோஷம் தான் எனக்கு. ஃபஸ்ட்டு வாங்க என்ன பிறக்கும். பயாஸ், எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும்? உன்னை பற்றி அவங்க எதுவும் சொல்லல, ஆனால் உன் கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணா நீ நல்லா இருப்பேன்னு சொல்லு. இது நீ சொல்ற மாதிரி இருக்கு, வேற யாரோ சொல்ற மாதிரி இருக்கு. அப்பப்போ தனியாக இருக்க தான் பிடிக்கும். இங்கே ஒரு ட்ரெயின் ஏற்றி விட்டுலாமா பேசாம? எங்கே ஏற்றி உங்க கரூருக்கே போயிடுங்க சிவாஜி. நீங்க டெல்லி எதுக்கு போகணும் அப்புறம்? டெல்லிக்கு போய் கொடி ஏற்ற போறியா? ஃபோனில் என்ன பண்ணுறது? ஃபோனில் சும்மா இந்த காஃபி கப்பு அப்படியே ரெக்கார்ட் பண்ணாரு, அழகாக இருந்துச்சு. எஸ்கேப் சுற்றி சுற்றி எடுக்கிறேன் பாரு. டைப்பாக தான் இருக்காரு. ரொம்ப இருக்குது ஹீட்டு, அப்படியே எரியுது உடம்பு. ஆமாம் ஆமாம், அப்படியே கொஞ்சம் அப்படி பாரு, அந்த சைடு பாரு, கை தூக்கு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக கேமரா பார்த்து மறைக்கிற மாதிரி பாரு. சிரிக்காத, பல்லு தெரியக்கூடாது, உம்முன்னு இருக்காத. சிரிக்கா, கொஞ்சம் டெரரா பாரு. இப்படி கே குனிஞ்சு கண்ணு மட்டும் மேலே தூக்கு. ஏய், பார்க்கறதுக்கு எனக்கே பயமா இருக்கு. போ போ போ. எவ்வளோ பெருசு. பயாஸ் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்காரு, ஃபோன் பேசினே இருக்கிறதுனால. சத்தியமாக நான் நினச்சி பார்த்ததை விட பயங்கரமாக இருக்கு. இதெல்லாம் மிஸ்ஸே பண்ணக்கூடாது. இப்போ ஒரு முறையாச்சும் வந்து பார்த்தோம். யோ பயாஸ், எவ்வளோ நேரம் எடுப்ப நீ? நான் எடுத்து முடிச்சிட்டேன். நான் வீடியோ ஃபாரின் காரி பின்னாடி சுற்றிட்டு இருக்க. நீ வெள்ளக்காரி பின்னாடி தானே போன நீ ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டு? இவனும் சும்மா இல்லை, எத்தனை போட்டோ எடுத்தீங்க நீங்கள்? வீடியோவே எடுக்கடா. நான் பேச சொன்னேன்னா வீடியோ எடுக்கல. அப்பேடா எங்க வெள்ளக்காரி பார்த்தால ஷரத்து பேசுவோம்மா, ஷரத்து கண்டென்ட் கிடைக்கும். ஏன் வேற யாருக்கிட்ட கண்டென்ட் கிடைக்காதா? வெள்ளக்காரி கிட்ட தான் கண்டென்ட் கிடைக்கும். கேம் ஆன் பண்ணி பேச சொன்னல. கடந்து உள்ள ஒரு பிரிட்டிஷ் கேளுங்க. வா வா, கேமரா ஆன் பண்ணிட்டு வெளிய போய் வச்சுக்கலாம். வா சண்டே வாங்க. ஏனா வாங்க, ஒரு பஞ்சாயத்து இருக்குடி உனக்கு. இரு, குறிப்பா ஃபயாஸ் தான் எல்லாத்துக்கும் காரணம். வரேன் சார். அடுத்து ஹைதராபாத் தான் சார். நேரம் ஹைதராபாத் போகிறோம். ஆமாம் சார். தேங்க்யூ சார். வரேன் சார். ஹாப்பி ஜர்னி சார். ஃபயாஸி ஓகே தானே? ஏன் ஒரு மாதிரி முறைச்சிட்டே இருக்க? கொஞ்சம் சிரியேன். சிரிக்கலாம்ல, சிரிச்சா அழகாக தானே இருக்க. பல்ல காட்டு கொஞ்சம். ஸ்மைல் மேன். ஃபயாஸ், நீ சிரிக்கிற வரைக்கும் நான் விடவே மாட்டேன் உன்னை. லைட்டை போடுறா, அவர் சிரிக்க வைடா. அவர் சிரிச்சாதான் நான் சந்தோஷப்படுவேன். சரியா? சரி ப்ளீஸ் எனக்காக. கிரிக்கெட் விளையாட போகலாம். கிரிக்கெட் விளையாட போகலாமா?
யோ நீங்க எங்க ஹைவேஸ்ல போய் பிச்சு போட்டு கிரிக்கெட் விளாட சொல்றியா? என்னையா பேசுற நீ? மூளை எதனா குழம்பிச்சா? ஜெகன் எப்போ வருவான்? ஜெகனா? வந்தாம கிளம்பலாம். ஜெகன் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டுக்கிறான். ஜெகன் மேலே ஒரு டவுட்டாகவே இருக்கு. என்ன டவுட்டு? என்ன டவுட் இருக்கு? அங்கே இருக்கிற பில்டிங் போயிருந்தோம்ல, அங்கே போயிட்டு ரொம்ப ஓவராக பேசினாங்க. நான் தனியாக வச்சுக்கிறேன். யோ என்ன சொல்கிறேன் அந்த போச்சு? அங்க இருக்க அந்த ஜின் லொகேஷன் போயிருந்தோம்ல, அங்க இருக்க ஜின் கிட்ட நீ ஓவரா பேசினியா அந்த பேய் கிட்ட. அவனை நான் தனியா வச்சுக்கிறேன் அப்படின்றாரு. நான் சொல்லலை, அவங்க சொன்னாங்க. காலை பஸ் இறக்கி விட்டலான்றேன். கார்லயே கூட கூட்டு போறேனே இது வேற வச்சு திடீர்னு பொசஸ் ஆகி காரை கவுத்து விட்டுரு போறாரு மனுஷன். பயங்கரமா பாக்குறாருடா டேய். கில்லர் லுக். ஐயோ ஃபயாஸ் நல்லா. ஏய் மச்சான் சரியில்லை, ஏன்னா ஹாஸ்பிட்டல் இருந்தா நான் அட்மிட் பண்ணிட்டு போயிடலாம் இங்கே. அந்த அளவுக்குலாம் இல்லடா, எனக்கு தெரிஞ்சு தூங்காதனால கொஞ்சம் குழம்பிட்டு இருக்கும் போல. சீக்கிரம் வந்து கார்ல உட்கார்ற டேய், யாருன்னா சில்லறை போட்டு போறாங்க. ஏய் 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 கிஸ்கு கிஸ்கு கிஸ்காவா? கைஸ் தண்ணி இல்லாம ரொம்ப நேரமா தவிச்சிட்டு இருந்தோம். ஃபைனலா ஒரு குட்டி கடையை இந்த நார்த் இந்தியாவில் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா இந்த கடையில வந்து குடிக்கிறது நாங்கள் இலவசமா தண்ணி தரோம், பாட்டில் தண்ணி எல்லாம் இல்லைன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, துவைச்சு வாங்கி தண்ணி கொடுக்குறாங்க நார்த் இந்தியா. மாநிலத்துக்கு வரும்போதே பயந்தோம், பட் இருந்தாலும் இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நிஜாம் பார்க்க மாதிரி போட்டு இருக்காரு. அவங்க என்ன நினைப்பாங்க இப்போ? ஐயோ மசாஜ் தர பண்றேன்டா. டேய் போகண்டா, வாடா. சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணு. போ 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 போ. ஓ பிள்ளகு வேணாம் வேணாம் வேண்டாம் போதும். हमको टी चाहिए, हमको टी चाहिए, 5 टी ना, हमको 5 टी चाहिए, चाय चाहिए, चाय चाहिए, चाय चाहिए, चाहिए 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 तक चाहिए 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 அந்த மாதிரி சொல்றேன். குதூகலமா இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் பாருங்க இன்னும் குதூகலமா இருக்கு போகுது. திருட மாதிரி சத்தியமா நான் இப்ப போனா கவனிக்கலையா? நிக்க கூடாது, பின்னாடியே போனா ரோடே நிக்காதே, அவன் குறுக்கு வந்தாலும் அடி. இல்ல உண்மையானா அவன் வரதே தெரியல, லாரி ஒட்டின மாதிரியே போறான். பார்த்து 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 காட்டு பகுதியா இருக்கு. பார்த்தாலே பயமா இருக்கு. பயப்படாத, நீ தூங்க பார்த்துக்கலாம். எங்கே தூங்க விடுறேன் சொல்லி தானே பயமுறுத்த. யோ இந்த ஏரியா அந்த மாதிரியா அலர்ட்டா இருக்கணும்ல, அதுக்குதான். தூங்கினா எவ்வளோ வரமாட்டேன். நீ தூங்கினா எவனா வந்தா கூட உனக்கு தெரியாம தூக்கி போயிடும். ஆமா நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. நேரத்துக்கு வீடு கை மட்டும் கொடு, வேற எதுவும். சைடெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்குண்ணா உண்மையிலே. ஐயோ ஒண்ணுமே இல்லைங்க இந்த இடத்துல இருக்கலாம். ரோடு கூட சரியா இல்லை அந்த மாதிரி. காய்ஸ் பிராங்க் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு டீ சாப்பிடலான்னு ஒரு அருமையான டீ ஸ்டாப்ல வந்துருக்கோம். பஞ்ச் பயாஸ்னா காருக்கு முட்டு குத்துன்னு இருக்க, அப்படி வா. கோச்சிக்கிறாரு. அதெல்லாம் ஜாலி தான் பண்ண வாய், அதுக்கே கோச்சிக்கிறாரு. இங்க வா, உனக்கு ஒரு ஐடியா இல்ல, நம்ம 2 பேர் சேர்ந்து ஜகாவை பிராங்க் பண்ணிடலாமா நாளைக்கு? நாளைக்கு ஆ பண்ண வேலைக்கு இன்னைக்கு சரி பண்ணலாம், டைம் கட்சா பண்ணிடலாம். குத்திக்கோ.
ஹேங்கிங் பிரிட்ஜ் இதுக்கு பேர் தான். इसके राजस्थान में भी हम जैसलमेर में जान लिया ஒரு தடவை உடைஞ்சத மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாது. இப்பவும் நான் நினைச்சா மறுபடியும் அந்த வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும். ஆனா அந்த வாழ்க்கையை நான் பார்த்தாச்சு. இது எனக்கு பிடிச்சிருக்கு. இத பாருங்க, இங்க சந்தோஷம் இருந்தா எங்க போனாலும் சந்தோஷம் தான்.